Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 11 Example 11.36 இந்த வீடியோல பார்க்கலாம். Evaluate the following integrals அப்படினு கொடுத்திருக்காங்க. First question, integral of e power 3x cos 2x dx. இது வந்து அந்த எக்ஸாமுக்கு மேலேயே ரிசல்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க பாருங்க. எல்லா எக்ஸாம்பிள்ஸ்க்கு மேலேயும் நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறீங்கன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்ம கோ த்ரூ பண்ணிட்டாலே போதும். சொல்யூஷன்ல e power 3x cos 2x dx. இப்போ ஃபார்முலா என்னன்னு எழுதிடுறேன். இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா e பவர் ax cos bx dx. e பவர்ல ax cos bx dx ஆ இருந்தா எப்படி மாத்தணும்னா e பவர் ax divided by a square plus b square a cos bx plus b sin bx plus c. இதே சைனுக்குனா வேற ஃபார்முலா, காஸுக்கு வேற ஃபார்முலா. இது ரெண்டே ஃபார்முலா தான் இருக்கு, அது நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஸோ இதுல ஏவோட வேல்யூ 3 எழுதிக்கலாம், பியோட வேல்யூ 2. இதை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும் இல்லையா. therefore e power 3x cos 2x dx is equal to e power a இருக்கிற இடத்துல 3x plus 3 square plus b வந்து 2 square, a வந்து 3 cos bx na 2x plus b வந்து 2 sin 2x plus c. அதான் ஜஸ்ட் நீங்க சப்ஸ்டியூட் தான் பண்றீங்க. லாஸ்ட் இதை சால்வ் பண்ணும். e power 3x 3 square 9 9 plus 4 13 3 into cos 2x plus 2 into sin 2x plus c. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. அடுத்து இன்னொரு சப்டிவிஷன் இருக்கு. செகண்ட் சப்டிவிஷன் e பவர் மைனஸ் 5x sin 3x dx. ஸோ இப்போ சைன் வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காஸ், அடுத்த கொஸ்டின் சைன். சொல்யூஷன்ல e பவர் மைனஸ் 5x sin 3x dx. இப்போ ஃபார்முலா எழுதிடலாம். e பவர் ax sin bx dx is equal to e power ax by a square plus b square. இதுல வந்து எந்த சேஞ்சும் இல்லை. அடுத்துதான் a sin bx, ஃபர்ஸ்ட் cos வரும், இப்போ sin minus b cos bx. ஒரு ஃபார்முலா படிக்கும்போது கம்பேர் பண்ணுங்க, லாஸ்ட் ஃபார்முலாக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அப்போ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கிளியரா? இப்போ அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணலாம். e power minus 5x sin 3x dx is equal to a இருக்கிற இடத்துல minus 5, b இருக்கிற இடத்துல 3. அப்போ e power minus 5x divided by a square minus 5 square b square வந்து 3 square into a இடத்துல minus 5 sin 3x minus b இடத்துல 3 cos 3x plus c. அடுத்த ஸ்டெப்ல இதை சால்வ் பண்ணுமா. அண்ட் இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸை காமனாக எடுத்துடலாம். e பவர் மைனஸ் 5x டிவைடட் பை 5 5 25 பிளஸ் 9 34. அண்ட் இது ரெண்டு இப்போ பிளஸ் எழுதிடலாம். 5 sin 3 cos 3x பிளஸ் c. ரொம்ப ஈஸியான சம் இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் 11.37 evaluate the following கொடுத்திருப்பாங்க. கொஸ்டின் வந்து e power x 1 by x minus 1 by x square dx. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா integration of e power x into f of x plus f dash of x dx ன்னு வந்தா e power x இருக்கா, இது f of x ன்னு வைங்க. இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 1 by x square கிடைக்கும். ஸோ f of x plus ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் ஆகுது f dash of x ன்னு வந்ததுன்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா e power x into f of x plus c. e power x f of x தான் ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்புறம் plus c. ஸோ இந்த டேர்ம் தான் நான் யூஸ் பண்ணுமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கொஸ்டின் பார்த்து தான். e power x இருக்கு, முதல்ல f of x இருக்கு, அப்புறம் இதோட டிஃபரன்ஷியேஷன் இருக்கு பிளஸ் ஆர் மைனஸ்ல. இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், மல்டிப்ளிகேஷன்ல பார்த்துருக்கோம். இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சொல்யூஷன்ல இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் x 1 by x minus 1 by x square dx.
இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை நான் f of xன்னு எடுக்கிறேன்னு வைங்க 1/x. இதை நான் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா இப்போ 1/x ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x². இது நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா x power -1 டிவைடட் பைல இருக்குது. அப்போ x power n, அப்போ n into x power n minus 1, அப்போ -1 பவரில் -2 வரும். அப்போ x²ன்னு எழுதிப்போமா? அதே தான் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனனால integration of e power x into 1/x minus 1/x² dx is equal to e power x f of x. இங்கே f of x என்னது 1/x plus cன்னு எழுதிட்டா போதும். வேறு எந்த சேஞ்சுமே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் கொஷின் மட்டும் கம்பேர் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். செகண்ட் கொஷின் இன்டிகிரேஷன் ஆஃப் e power x sin x cos x. ஸோ இது பார்த்தாலே தெரிஞ்சது f of x சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x இல்லையா? ஸோ சொல்யூஷனில் e power x sin x plus cos x dx. இப்போ f of x வந்து sin x இருந்தால் f dash of x இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? cos x. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா? therefore integration of e power x sin x plus cos x dx is equal to e power x into f of x. f of x இடத்துல sin x எழுதிட்டு plus c எழுதிட்டா போதும். Third question integration of e power x 1 minus x 1 plus x square whole square dx. இப்போ இது ப்ளஸ் மைனஸில் இல்லை, f of x plus f dash of x மாதிரி இல்லை. ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கிறேன் 1 plus x square whole square dx. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கும் அப்ளை பண்ணலாம், டினாமினேட்டருக்கும் அப்ளை பண்ணலாம். 1 minus x square whole square divided by 1 plus x square whole square dx. கரெக்டா? இப்போ இது a minus b whole square. இப்போ integration of e power x a square minus 2 into a into b plus b square divided by 1 plus x square whole square into dx. 1 plus x square கீழே டினாமினேட்டரில் வர டேர்ம் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக எழுதுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 1 plus x square divided by 1 plus x square whole square, அப்புறம் minus 2 into x divided by 1 plus x square whole square dx. இப்போ இதில் ஒரு டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் லைனில் e power x 1 by 1 plus x square minus 2x divided by 1 plus x square whole squareன்னு கிடைக்குமா? இப்போ கம்பேர் பண்ணுங்க. e power x into இது தனியாக கூட ஒரு ப்ராக்கெட் எழுதிக்கலாம். e power x into இது f of xனா நெக்ஸ்ட் வரது f dash of x. அண்டர்ஸ்டாண்ட்? இது f of xனா இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் லைனில் இது f of x வந்து 1 by 1 plus x squareன்னு எடுத்துக்கலாம். f dash of x இதுதான் வருதா நான் செக் பண்ணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? f dash of x minus 2x by 1 plus x square whole square கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண இது வருதான்னு செக் பண்ணணும். ஒரு வாட்டி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இதை முதல்ல எப்படி மாற்றி எழுதுனா 1 plus x square minus 1 minus 1 into 1 plus x square minus 1 and x square ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்போ 2xன்னு இருக்கும். ஸோ இப்போ எப்படி மாறும்னா minus 2x divided by பவரில் -2, அப்போ கீழே 1 plus x square whole square. இதுதானே இப்போ f dash of x. இதே தானே இங்கேயும் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்மேட் வந்து கரெக்டு, அந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். therefore integration of e power x 1 minus x divided by 1 plus x square whole square into dx is equal to e power x into f of x 1 plus x square plus c. ரொம்ப ஈஸியா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.